Hello everyone. Today we are going to discuss English idioms. ஆக்சுவலாக இந்த இங்கிலீஷ் இடியம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 மரபு சொல். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இது இங்கிலீஷில் சொல்லும்போது ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 இடியம்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க், டைம் அ டசன் அண்ட் ஆல்சோ த பாலிஷ் இன் யுவர் கோட். இந்த 3 இடியம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், cry over split milk, meaning to feel sad or upset about something that has already happened and cannot be changed. இது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆல்ரெடி முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி நம்ம வந்து வருத்தப்படுறது வந்து அது எப்பயுமே வருத்தப்பட்டாலும் அது மாற போறது இல்லை அப்படின்னு சொல்றது தான் இந்த இடியம். இதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ யூஸ் கிரையிங் ஓவர் ஸ்பிளிட் மில்க், வி ஷுட் திங்க் அபவுட் ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இதோட மீனிங் என்னன்னா, ஒரு கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நழுவ விட்டுட்டு ஒரு ஈஸியான விஷயத்தை நழுவ விட்டுட்டு அழுவுறதுல வந்து எந்த பிரயோஜனமே இல்லை. அதில் நம்ம என்ன கற்றுக்கணும்னா அதுலேருந்து நம்ம என்ன அதோட ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்றதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க். அதாவது ஒரு கையில் இருக்கிற நழுவ விஷயத்தை முடிஞ்சுட்டு அழுவுறது பயனில்லை, அது எப்படி நம்ம இந்த ப்ராப்ளம்ல சால்வ் பண்ணணுன்றதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த க்ரை ஓவர் ஸ்பிளிட் மில்க் இடியம் யூஸ் ஆகுது. இட்ஸ் மூவ் தி செகண்ட் இடியம், த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், மீனிங் இட் இஸ் நவ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் ஆக்ஷன் ஆர் மேக் அ டிசிஷன். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னா இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நீங்கள் வந்து முடிவு எடுக்கிற நேரம், இது வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னா இப்போ நீங்கள் அது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் சென்ட் யூ ஆல் டீட்டெயில்ஸ், நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதாவது இதில் என்ன இருக்குன்னா, நான் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டேன். இப்போ வந்து த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இப்போ வந்து இது வந்து நீங்கள் முடிவு எடுக்கிற நேரம், இது வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. த பால் இஸ் இன் யுவர் கோர்ட்னா இது வந்து இப்போ நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம், இது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் யார்ட்டாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தான் இந்த இடியம் யூஸ் ஆகுது. என்ன இடியம்னு பார்த்தீங்கன்னா, த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடியம்ஸ். ஸோ இந்த அப்கமிங் இடியம்ஸையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்ட் இடியம்க்கு போக போகிறோம். ஓகே guys, the third idiom is a dime a dozen, meaning something that is very common and easy to find, not special. ஏதாச்சும் ஒரு இயல்பான ஒரு காமனான விஷயம் வந்து ஒரு இயல்பாக நமக்கு ஒரு இடத்துல கிடைக்கிது ஒரு மலிவான விலையில அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை தான் ஒரு டைம் அ டசன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்காது, எல்லா இடத்துலையும் அது ஒரு நார்மலாக ஒரு சீப்பான ஒரு ரேட்டுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா எ டைம் அ டசன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், these kinds of phones are a dime a dozen in the market. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வகையான ஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சீப்பான விலையிலே கிடைக்கும். அதாவது இது ஒரு டைம் அ டசன். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே இயல்பான ஒரு காமனான ஒன்று, இது இயல்பாகவே கிடைக்கும். ஒரு சீப்பான விலையில் நமக்கு இயல்பாக கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்ம எப்படி சொல்லணும்னா எ டைம் அ டசன். இது நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கம்மி ரேட், ஒரு நார்மலான பட்ஜெட்டில். Now we read those idioms. Idioms 1. Cry over spilled milk, meaning to feel sad or upset about something that has already happened and cannot be changed. Example, there is no use crying over spilled milk. We should think about how to solve the problem. Idiom 2. The ball is in your court, meaning it is now your responsibilities to take action or make a decision. Example, I have sent you all details, now the ball is in your court. Now we go to the third idiom. Idiom 3, a dime a dozen, meaning something that is very common and easy to find, not special. Example, these kinds of phones are a dime a dozen in the markets. Thank you guys.